நான் ஒரு பூசாரியின் மகள். இன்றுவரை எந்த ஆணும் என்னை பார்த்ததில்லை. ஆனால் எனது திருமணத்தன்று இரவு என் கணவர் என்னை குணமற்றவள் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இதை நிரூபிக்க அவர் எனக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் பரிசோதனையும் செய்தார். அதில் நான் 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. அவர் உடனடியாக என்னை விவாகரத்து செய்துவிட்டு என் பெற்றோர் வீட்டில் என்னை விட்டுச் சென்றார். நான் அழுது கொண்டே என் தந்தை வீட்டிற்கு திரும்பினேன். இரவு நள்ளிரவு 2 மணிக்கு என் படுக்கையில் ஏதோ ஈரமாக இருப்பதை உணர்ந்தேன். நான் போர்வையை விலக்கி பார்த்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. நான் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து கொண்ட ஒரு பூசாரியின் மகள் என்பதால் மிகவும் உடைந்து போனேன். எனது கண்ணியத்திற்கு என்னிடம் ஒரு சான்றிதழ் இருந்தது என்று சொல்வது தவறாகாது. எங்கள் குடும்பம் முழு பகுதியிலும் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கப்பட்டது. என் தந்தையின் நேர்மை மற்றும் கண்ணியம் பற்றி விவாதங்கள் நடக்கும். ஆனால் என் தந்தை புகழப்படும் போதெல்லாம் என் அத்தை முகம் சுளிப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அவள் எதுவும் சொல்ல மாட்டாள், ஆனால் எப்போதும் மறுப்பாக தலையை அசைப்பாள். புகழ்பவர் எழுந்து சென்றவுடன் அத்தை சொல்வாள், ஒருவரின் நடத்தை எவ்வளவு நன்றாக இருந்தாலும் ஒரு நபரின் நோக்கங்களை கடவுள் மட்டுமே அறிவார் என்று. நான் இதற்கு தலையை ஆட்டுவேன். அத்தை அமைதியாக இருப்பாள், ஆனால் அவளது கண்களில் ஒரு ஆழ்ந்த சோகம் இருந்தது. அவள் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவது போலவும் ஆனால் சொல்ல முடியாதது போலவும். ஆரம்பத்தில் அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை என்னிடம் சொல்லும்படி நான் வற்புறுத்துவேன். ஆனால் அவள் பதிலளிக்க மறுத்தபோது நானும் அமைதியானேன். இப்போது நான் அவளிடம் எதையும் கேட்பதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் அவள் ஒருபோதும் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டாள் என்பதை நான் உணர்ந்தேன். பல ஆண்டுகளாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், என் அத்தைக்கு என் அப்பாவை பிடிக்கவில்லை என்பதுதான். என் தந்தையிடம் நான் எந்த கெட்டதையும் கண்டதில்லை என்பதால் எனக்கு காரணம் புரியவில்லை. மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், மாமாவின் மரணத்திற்குப் பிறகு அப்பா தனது விதவை சகோதரியை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார். மாமா இறந்த பிறகும் அவர் அத்தையை தன் வீட்டில் வைத்து அவளது ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டார். நீண்ட காலம் கழித்து என் தந்தை என் அம்மா மூலம் தன் சகோதரியிடம் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமா என்று கேட்க ஒரு செய்தி அனுப்பினார். இதற்கு என் அத்தை தெளிவாக மறுத்துவிட்டாள். அவள் சொன்னாள், போய் உன் கணவரிடம் சொல், எனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு கொடுப்பது அவருக்கு சுமையாக இருந்தால் நான் எங்காவது கூலி வேலை செய்வேன், ஆனால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. என் அம்மா இதை என் அப்பாவிடம் சொன்னபோது என் அப்பா சொன்னார், என் சகோதரியின் இதயம் உலக உறவுகளால் நிரம்பியுள்ளது போல் தெரிகிறது என்று. சிறிது காலம் கழித்து என் அம்மாவின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. பின்னர் திடீரென்று ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அப்போது எனக்கு 4 வயது மட்டுமே. என் அம்மாவின் பிரிவு என்னை பைத்தியமாக்கியது. நான் என் பெற்றோருக்கு ஒரே குழந்தை, எனவே நான் என் அம்மாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தேன். அவர் சென்ற பிறகு இந்த பெரிய உலகில் நான் தனியாக விடப்பட்டதைப் போல உணர்ந்தேன். எனக்கு எதிலும் ஆர்வமில்லை. எனக்கு விளையாடக்கூட தோன்றவில்லை. என் அம்மாவை நினைத்து நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பேன். உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் அத்தை தனது கணவரின் துயரத்தில் மூழ்கியிருந்தாள். எனவே அவள் என் மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ஒரு நாள் நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டபோது நான் தாய் இல்லாமல் தனியாக இருப்பதை அவள் உணர்ந்தாள். அதன் பிறகு அத்தை எனக்கு ஒரு தாயாக மாறி என்னை கவனித்துக் கொண்டாள். அவளுக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை, அதனால் அவள் என்னை அவளுடைய மகளாக்கிக் கொண்டாள். இப்போது அவள் பெரும்பாலான நேரத்தை என்னுடன் செலவிடத் தொடங்கினாள். என் அம்மா சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாகிவிட்டேன். அதனால் அத்தையின் நிழலில் தாயின் அன்பை தேட ஆரம்பித்தேன். அதனால் அத்தை அப்பாவை பற்றி ஏதாவது தவறாகச் சொன்னால் எனக்கு அது தவறாகத் தோன்றவில்லை. மாலை நேரம் நான் சமையலறையில் இரவு உணவு தயார் செய்து கொண்டிருந்தேன். அத்தை காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள். நான் ரொட்டிகளை தேய்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது அப்பா சமையலறைக்கு வந்து என் தலையை அன்பாக தடவி, மகளே, எனக்கு மிகவும் பசிக்கிறது, சீக்கிரம் உணவு கொண்டு வா என்று சொல்லிவிட்டு சமையலறையை விட்டு வெளியே சென்றார். அவர் அங்கிருந்து சென்றவுடன் அத்தை என்னை பார்த்து என் கையை அழுத்தி தீவிரமான குரலில், நீ இளையவள், உன் தந்தையுடன் அதிகம் பழக வேண்டிய அவசியமில்லை, உன் தந்தையிடமிருந்து விலகியிரு என்று அத்தை என்னிடம் கூறினாள். யாராவது தன் தந்தையிடமிருந்து விலகியிருப்பார்கள் என்பது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. நான் அத்தையிடம் கேட்டேன், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறீர்கள்? அதற்கு அவள், இந்த ஆண்கள் மிகவும் விசித்திரமான களிமண்ணால் ஆனவர்கள். அவர்கள் ஒரு தாயைப் போல தங்கள் குழந்தைகளை நேசிப்பதில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு தங்கள் குழந்தைகளிடம் ஏதாவது வேலை இருக்கும்போது மட்டுமே அவர்கள் தங்கள் அன்பை அவர்களுக்கு நினைவூட்டத் தொடங்குகிறார்கள் என்றாள். இதற்கு என்னிடம் பதில் இல்லாததால் நான் அமைதியானேன். எங்கள் வீட்டில் சூழ்நிலை விசித்திரமாக இருந்ததால் இப்போது நான் இந்த விஷயங்களுக்கு பழகியிருக்க வேண்டுமென்று நான் அடிக்கடி நினைத்தேன். அப்பா அத்தையுடன் கண் தொடர்பு கொள்ள மாட்டார். அவர் அத்தைக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் அதை என் மூலம் அனுப்புவார். அத்தையும் அப்பாவின் முன்னிலையில் தனது கோபத்தை வெளிப்படுத்துவது போல் வீட்டிலுள்ள பாத்திரங்களை சத்தமாக தட்டிக்கொண்டே இருப்பாள். அத்தை இப்படி செய்யும்போதெல்லாம் அப்பா பதற்றமடைந்து உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார் என்பதை நான் உணர்ந்தேன். அத்தையின் செயல்கள் எனக்கு வருத்தத்தை அளிக்கத் தொடங்கின. ஒரு நாள் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அதனால் நான் அத்தையிடம் கேட்டேன், உட்காருங்கள், என் அப்பாவிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? என் தந்தை நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார்.
அவர் வீட்டிற்கு திரும்பியவுடன் நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டத் தொடங்குகிறீர்கள். அப்போது அவள் மிகவும் விசித்திரமான முறையில் கூறினாள், உன் தந்தை என்னை மிகவும் கொடுமைப்படுத்தினார். அவர் எனக்கு என் வீட்டின் கூரையை கொடுத்தார். ஆனால் என் ஆன்மாவை கரைப்படுத்தி விட்டார். என்னால் அவரை மன்னிக்க முடியாது. அதனால்தான் இந்த நபரிடமிருந்து முடிந்தவரை விலகி இருக்குமாறு நான் எப்போதும் உன்னிடம் சொல்கிறேன். நான் கூறினேன், அத்தை, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? தந்தை என்பவர் குழந்தையின் தலைக்கு மேல் இருக்கும் நிழல் போன்றவர். குழந்தை தன் பெற்றோரின் நிழலில் இளைப்பாறுகிறது. நீங்கள் என்னை இந்த நிழலிலிருந்து விலக்க விரும்புகிறீர்கள். அதற்கு அத்தை கூறினாள், நான் உன்னை நிழலில் இருந்து அல்ல, சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து விலக்க விரும்புகிறேன். சில உறவுகள் சரியானவையல்ல, மாறாக அவை எரியும் தணல் போன்றவை. அத்தையின் வார்த்தைகளை நான் ஒருபோதும் புரிந்து கொண்டதில்லை, இனி புரிந்துகொள்ளப் போவதுமில்லை. அதனால்தான் அவளது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவதை நான் நிறுத்திவிட்டேன். அவள் தினமும் இரவு என் அறைக்கு வந்து என்னுடன் பேசுவாள். நீ தூங்கும் வரை நான் என் அறைக்கு செல்ல மாட்டேன் என்று அவள் சொல்வாள். நான் வளர்ந்துவிட்டேன், என்னைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் தனியாகவே தூங்குவேன் என்று நான் அத்தையிடம் சொல்வது வழக்கம். அதற்கு அத்தை, இப்போது நீ வளர்ந்து விட்டாய், அதனால்தான் உன்னைப் பற்றி எனக்கு அதிக கவலை இருக்கிறது. நீ தூங்கியவுடன் நான் எழுந்து என் அறைக்கு செல்வேன் என்று சொல்வாள். ஒவ்வொரு நாளும் இதுபோலவே நடக்கும். இன்றும் கூட அத்தையுடன் பேசிக் கொண்டிருக்கும்போதே நான் தூங்கிவிட்டேன். நான் என் கண்களை திறந்து தண்ணீர் குடிக்க விரும்பியபோது இரவு அநேகமாக நள்ளிரவு 2 மணியாக இருந்திருக்கும். எனவே இன்று என் படுக்கைக்கு பக்கத்து மேஜையில் தண்ணீர் இல்லாததைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இதற்கு முன் இப்படி நடந்ததே இல்லை. ஒருவேளை நான் இதற்கு முன் இரவில் கண் விழித்ததே இல்லை. சரி, நானே சமையலறைக்கு சென்று தண்ணீர் குடிக்கலாம் என்று நினைத்தேன். நான் என் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் அத்தையின் அறையிலிருந்து வெளிச்சம் வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். இந்நேரத்தில் அத்தை விழித்திருக்கிறாள். அவளது உடல்நிலை மோசமாகிவிட்டதா என்று நினைத்து நான் வேகமாக அவளது அறையை நோக்கிச் சென்றேன். கதவு மூடப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே இருந்து அப்பாவின் குரல் எனக்கு கேட்டது. என்ன நடந்ததோ அது தவறான புரிதலின் விளைவு, என்னை மன்னித்துவிடு என்று அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார். அத்தை அழுது கொண்டே, என்னால் உன்னை மன்னிக்க முடியாது, நீ எனக்கு நிறைய அநீதி இழைத்திருக்கிறாய். அதனால்தான் உன் மகளை உன்னிடம் இருந்து நான் தள்ளி வைத்திருக்கிறேன், ஏனென்றால் நீ ஒரு கொடூரமான மனிதன் என்று கூறினாள். இப்போது நான் அதிர்ச்சியடைந்தேன். என் தந்தை அத்தைக்கு அப்படி என்னதான் செய்தார் என்று யோசிக்கத் தொடங்கினேன். அப்பா கூறினார், நான் உன்னிடம் செய்த தவறை என் குழந்தைகளிடம் திரும்பச் செய்ய முடியாது. கவலைப்படாதே, நான் மகிமாவுக்கும் ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். மிக விரைவில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். அத்தை சொன்னால், இல்லை, உன்னை வரன் பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் மகளுக்கு நானே ஒரு வரன் தேடுவேன். அப்பா கூறினார், ஆம், மகிமாவை நீ ஒரு தாயாக வளர்த்தாய் என்பது எனக்கு தெரியும். நானும் என் தரப்பிலிருந்து எந்த வரனையும் முடிவு செய்ய மாட்டேன். முதலில் நான் எல்லா விஷயங்களையும் உன் முன்வைப்பேன். இந்த வரன் உனக்கு சம்மதமாக இருந்தால் மட்டுமே நான் மகிமாவுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அப்பா இதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது நான் சமையலறையில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு என் அறைக்கு திரும்பிவிட்டேன். அத்தையின் விசித்திரமான குணத்திற்கு பின்னால் ஒருவேளை அப்பா இருந்திருக்கலாம் என்று நான் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானேன். அவர் தன் சகோதரிக்கு ஏதாவது வலி ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் அவள் அவர் மீது இவ்வளவு கோபமாக இருந்தாள். ஆனால் எனக்கு தெரியாமல் வேறு என்ன நடந்திருக்கும்? பிறகு பகலில் கூட அப்பா என் திருமணத்தைப் பற்றி அத்தையிடம் பேசியிருக்கலாம். அப்படி இருக்க இந்த நேரத்தில் அவளது அறைக்குச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற எண்ணமும் என் மனதில் எழுந்தது. ஆனால் இந்த விஷயங்களை விட அப்பா என்னை எப்படி நடத்தினார் என்று எனக்கு தெரியவில்லை என்பதே என்னை அதிகம் தொந்தரவு செய்தது. அப்பா எனக்காக ஏற்கனவே திருமணத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டும் எனக்காக ஒரு பையனை தேடிக்கொண்டும் இருக்கிறார் என்பதை நான் உணரவில்லை. அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் எனக்கு இருந்ததால் இதையே நினைத்துக் கொண்டு நான் தூங்கிவிட்டேன். நான் இரவு முழுவதும் தூங்குவது வழக்கம். நான் ஒருக்களித்து கூட படுக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, அதிகாலையில் நான் எழுந்து குளித்துவிட்டு பூஜைகளை முடித்துவிட்டு அத்தையின் அறை கதவை திறந்து உள்ளே சென்றேன். அவள் வந்தபோது சிரித்துக்கொண்டே நம் பன்னோ பெண் மணமகளாகப் போகிறாள் என்று சொன்னாள். அப்பாவும் அத்தையும் பேசிய வார்த்தைகளை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல், அத்தை என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவள் சொல்லத் தொடங்கினாள், நான் உன் திருமணத்தைப் பற்றி பேசுகிறேன். உன் அப்பாவிற்கு பையனை பிடித்திருக்கிறது. இன்று அவர்கள் உன் சம்பந்தம் பேசி வருவார்கள். நம் அனைவரையும் பார்த்த பிறகு சரி என்று சொல்வார்கள். சொல், உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? நான் என் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு, அத்தை, நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டேன். நான் சொல்வதைக் கேட்டு அத்தை குழப்பமடைந்தாள். அவள் சொன்னாள், உன் அப்பாதான் என்னிடம் சொன்னார். நான் கேட்டேன், அவர் உங்களிடம் எப்போது சொன்னார்? நேற்றிரவு நீங்கள் என் அறையில் இருந்தீர்கள். அதுவரை நீங்கள் என்னிடம் இதுபோன்று எதுவும் சொல்லவில்லை. அத்தையிடம் நான் ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. அவளது முகத்தின் நிறம் மாறுவதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. அவள் சொல்லத் தொடங்கினாள், நீ தூங்கிய பிறகு நீ என் முன்னிலையில் அப்பாவுடன் பேசவே விரும்புவதில்லையாம் என்று உன் தந்தை என்னிடம் கூறினார். அப்புறம் நான் தூங்கிய பிறகு நீ ஏன் அப்பாவிடம் பேசினாய்? இதை கேட்டவுடன் என் அத்தையின் முகம் சிவந்தது.
அவள் சொன்னாள், மகிமா, நீ என் மனதை கெடுத்துவிட்டாய், இப்போது நீ என்னிடம் பேசாதே. இதைச் சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட்டாள். நான் என் படுக்கையில் அமைதியாக படுத்துக்கொண்டேன். மதியம் என்னை பார்க்க ஆட்கள் வந்தபோது நான் என் அறையிலிருந்து வெளியே வரவில்லை. அத்தை, என் வருங்கால மாமியார், என்னை தன்னுடன் வெளியே அழைத்து சென்றார். என்னை பார்த்ததும் அவர் சபிக்கத் தொடங்கினார். நான் என் கண்களை தவிர்த்தேன். என் வருங்கால கணவனும் என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன். எங்கள் கண்கள் சந்தித்தபோது அவர் என்னை பார்த்து ஒரு புன்னகையுடன் பார்த்தார். அவரது புன்னகை என் விரக்தியான இதயத்தில் ஒரு மாயாஜால விளைவை ஏற்படுத்தியது. எனக்கு அந்த பையனை பிடித்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். விருந்தினர்களுடன் சிறிது நேரம் அமர்ந்த பிறகு நான் அறைக்கு திரும்பினேன். எனக்காக சாமகீரர சம்பந்தம் வந்திருந்தது. அவர் ஒரு நல்ல மனிதர். எனக்கு அவரை பிடித்திருந்தது. நான் அவரை திருமணம் செய்திருந்தால் அவரை எனக்கு பிடித்திருக்கும். எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. விருந்தினர்கள் சென்ற பிறகு அத்தை வந்து என் அருகில் அமர்ந்தாள். அவள் என் கையை பிடித்துக்கொண்டு, சொல், உனக்கு அந்த பையனை எப்படி பிடித்திருக்கிறது என்றாள். நீ அவனை பார்த்தாயா? நான் என் தலையை ஆட்டினேன். அத்தை சொன்னாள், பையன் நம் வீட்டிற்கு வரும்வரை மகிமா அவனை பார்க்க மாட்டாள் என்று நான் உன் அப்பாவிடம் சொல்லியிருந்தேன். அப்படி நடக்கவில்லை என்றால் நான் திருமணத்திற்கு சம்மதித்திருக்க மாட்டேன். என் பிடிவாதத்திற்கு உன் தந்தை பணிந்து போக வேண்டியிருந்தது. நான் புன்னகைத்தேன். காலையில் அத்தை என் திருமணத்தைப் பற்றி என்னிடம் பேசியபோது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போது நானே பையனை பார்த்ததால் எனக்கு நிம்மதியாக இருந்தது. அத்தை சொன்னாள், ஆம் மகளே, நீ சரியாக யூகித்தாய். அவன் ஒரு நல்ல பையன், பார்க்கவும் நன்றாக இருக்கிறான். நான் தலையசைத்து அத்தையை கட்டிப்பிடித்தேன். அவள் கண்களில் கண்ணீருடன், நீ சரியான நேரத்தில் கிளம்பி உன் வீட்டிற்குச் செல்வதே நல்லது என்று கூறினாள். முடிந்தவரை சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது. அத்தை சொல்வதை கேட்ட பிறகு நான் கூறினேன், நான் சென்ற பிறகு அப்பாவின் அடக்குமுறையிலிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார்கள் அத்தை? நான் சிரிக்க ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு யாரைக் கண்டும் பயமில்லை. அத்தையின் கண்களில் சில வித்தியாசமான வெளிப்பாடுகள் இருந்தன. அதை பார்த்து நான் பயந்து போனேன். அவளுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பா உங்களை கொடுமைப்படுத்தியிருந்தால் நீங்கள் என்ன பழிவாங்கினீர்கள்? அத்தை சொன்னாள், இந்த விஷயங்களிலெல்லாம் நீ தலையிடாதே. என் பழிவாங்கலை நிறைவேற்ற நான் போதுமான வலிமையுடன் இருக்கிறேன். நீ உன் திருமணத்தில் கவனம் செலுத்து, உன் மகிழ்ச்சியை கொண்டாட. நான் புன்னகைத்தேன். திருமணத்திற்குப் பிறகு முதல் முறையாக நான் வீட்டிற்கு திரும்பும்போது அத்தையின் வாழ்க்கையின் ஒவ்வொரு இரவை பற்றியும் அவளிடம் பேசுவேன் என்று நானும் நினைத்திருந்தேன். நான் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன். திருமண தேதியை ஒரு வாரத்திற்குள் முடிவு செய்யும்படி பையனின் குடும்பத்தினர் என்னை கேட்டுக்கொண்டனர். அவர்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் இதை செய்கிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அத்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். மகிமா ஒரு மிகவும் நல்ல பையன் மற்றும் அவனது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் நல்லவர்கள். இந்த உறவில் ஏதாவது சிக்கல் வருவதற்கு முன் நீ முடிந்தவரை சீக்கிரம் கிளம்பி அவர்கள் வீட்டிற்குச் செல்ல வேண்டும். அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு நான் ஆச்சரியப்படுவேன். என் உறவில் ஏன் ஏதாவது பிரச்சனை வரப்போகிறது என்று கேட்பேன். அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் என்னை விரும்பியுள்ளனர். நான் எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. அத்தை இல்லை என்று சொல்கிறாள். சில சமயங்களில் விதி ஒரு விளையாட்டை விளையாடும் என்பது எனக்கு தெரியும். என்னால் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, நாங்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் அல்ல. என் தந்தை ஒரு பெரிய அர்ச்சகர், பூசாரி. எங்கள் வாழ்வாதாரம் அதைக் கொண்டே அமைந்திருந்தது. என் அத்தை தனது திருமண நகைகளை எனக்கு திருமண பரிசாக கொடுத்திருந்தார். அதில் சிலவற்றை விற்று அவர்கள் எனக்காக பொருட்களை வாங்கியிருந்தார்கள். எங்கள் தரப்பிலிருந்து திருமணம் மிக எளிமையாகவே நடந்தது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் மிக ஆடம்பரமாக திருமணத்தை நடத்த முடிவு செய்திருந்தார்கள். எங்கள் பொருளாதார நிலைமையை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்களைப் பற்றி எனக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் குறைவான ஆட்களுடன் ஊர்வலமாக வருவதாக அவர் சபீர் வாக்குறுதி அளித்திருந்தார். திருமண நாள் வந்தது. நான் என் தோழியின் லெஹெங்கா கடன் வாங்கி அணிந்து கொண்டேன். நான் மிகவும் அழகாக இருந்தேன். நான் மென்மையானவளாகவும் ஒல்லியாகவும் மிக சிவந்த நிறத்திலும் இருந்தேன். என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நான் மகிழ்ச்சியில் இருந்தேன். பின்னர் விடைபெறும் புகுந்த வீட்டுக்குச் செல்லும் நேரம் வந்தபோது நான் என் அத்தையை கட்டியணைத்து அழுதேன். அந்த நேரத்தில் நான் என் அம்மாவை மிகவும் மிஸ் செய்தேன். தந்தை என் தலையில் கையை வைத்து, மகளே, அழத் தேவையில்லை. உன்னுடைய புதிய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய். கடவுள் எல்லாவற்றையும் நன்றாக செய்வார் என்று கூறினார். நான் காரில் அமர்ந்தேன். என் கணவர் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதனால் அவர் என் கையை பிடித்தார். என் இதயத் துடிப்பு வேகமானது. நீ எப்போதும் என்னுடையவளாக இருப்பாய். நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வரவிடமாட்டேன் என்று அவர் கூறினார். நான் மிகவும் கவலையாக இருந்ததால் என் கணவர் என்னை ஆறுதல் படுத்தத் தொடங்கினார். உனக்கு முன்பே அம்மா எனக்கு பல பெண்களின் படங்களை காட்டினார்கள். ஆனால் எனக்கு அவற்றில் விருப்பமில்லை. ஆனால் உன்னை பார்த்தபோது நீதான் என் மனைவியாக வருவாய் என்றும் என் வீட்டின் மகாராணியாக இருப்பாய் என்றும் நினைத்தேன் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட பிறகு என் இதயம் நிம்மதியடைந்தது.
எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்நியத்தன்மை என்ற சுவர்கள் சில நிமிடங்களில் உடைந்துவிடும் என்று தோன்றியது. இவ்வளவு நல்ல வாழ்க்கைத் துணை கிடைத்ததற்காக என் அதிர்ஷ்டத்தை எண்ணி நான் பெருமைப்பட்டேன். அவருடைய துணையில் என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் என்று நான் உணர ஆரம்பித்தேன். ஆனால் என் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் என் மாமியார் வீட்டை அடைந்ததும் என் கணவர் என் கையை பிடித்து என்னை காரிலிருந்து கீழே இறக்கினார். பின்னர் வீட்டில் சடங்குகள் நடந்தன. அதன் பிறகு நான் படுக்கையறையில் அமர வைக்கப்பட்டேன். என் படுக்கையறை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு என் கணவர் அறைக்குள் வந்தார். இப்போது நீ இந்த அறைக்கு மட்டுமல்ல, இந்த முழு வீட்டிற்கும் தலைவி. நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உன் மீது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நான் உன்னிடமிருந்து உனது உண்மையை, விசுவாசத்தை மட்டுமே விரும்புகிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். பின்னர் அவர் வந்து எனக்கு அருகில் அமர்ந்து சொன்னார், நான் உன்னிடம் ஒரு விசித்திரமான விஷயத்தை கேட்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். முதல் இரவில் எந்த கணவனும் இதையெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் நாம் ஒருவரைப் பற்றி ஒருவர் இன்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு எப்போதாவது ஒரு நண்பர் இருந்திருந்தால் அதை என்னிடம் சொல். உன்னுடைய பழைய விஷயங்களையும் தவறுகளையும் மறந்துவிட்டு உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க நான் விரும்புகிறேன் என்றார். நான் சொன்னேன், சபீர், என் வாழ்க்கையில் நீங்கள்தான் முதல் ஆண். உங்களுக்கு முன்பு நான் ஒரு ஆணை ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. பேசுவது என்பது வெகு தொலைவான விஷயம். அந்த நேரத்தில் நான் என் கணவரிடம் 100 விழுக்காடு உண்மையைத்தான் பேசிக் கொண்டிருந்தேன். எந்தவொரு ஆணுடனும் பழக வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால், ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அதை ஒருபோதும் என் கணவரிடம் சொல்ல மாட்டேன் என்பதில் நான் விழிப்புடன் இருந்தேன். ஏனெனில் எனக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஒன்று புரிய வைக்கப்பட்டிருந்தது. என் அத்தை சொல்வார், திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் தன் வாழ்க்கையில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அது அவளுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட விஷயம். உன்னுடைய குற்றத்தைப் பற்றி நீ ஒருபோதும் உன் கணவரிடம் சொல்லக்கூடாது. அவன் அன்போடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய இதயத்தைப் பற்றி கேட்பான். பிறகு வாழ்நாள் முழுவதும் உன்னை கேலி செய்து கொண்டே குத்திக்காட்டி இருப்பான். ஒரு ஆணின் காதல் வலையில் சிக்கி உன் தவறை ஒருபோதும் சொல்லிவிடாதே. நாம் செய்யும் எந்த குற்றமும் நமக்கும் கடவுளுக்கும் உரியது. கணவனுக்கு அதைப் பற்றி எதுவும் தெரியக்கூடாது. என் கணவர் சிரித்துக்கொண்டே சரி என்று சொல்லத் தொடங்கினார். இதன் தொடர்ச்சியைப் பற்றி விவாதிக்க வேண்டுமா அல்லது கதையின் அடுத்த பகுதியை மொழிபெயர்க்க வேண்டுமா? மகிமா, நீ ஒரு பூசாரி என்று எனக்கு தெரியும். நீ சமீரின் மகள். நீ ஒருபோதும் எந்த தவறும் செய்ய முடியாது. உன்னை திருமணம் செய்ததற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் உன் கடந்த காலம் கரையற்றதாக இருக்கும். நான் புன்னகைத்தேன். என் கணவர் என்னை அன்பான கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தார். பிறகு அவர் கூறினார், மகிமா, நீ உன் உடையை மாற்றிவிட்டு வா. நாம் இருவரும் அமர்ந்து பேசுவோம். ஒருவருக்கொருவர் விருப்பு வெறுப்புகளைப் பற்றி கேட்போம். நம் வாழ்வின் சிறந்த நாட்களை ஒருவருக்கொருவர் செலவிடுவோம். சமீரின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் மின்னின. வாழ்க்கையின் அனைத்து சந்தோஷங்களும் என் கைகளில் கொடுக்கப்பட்டதைப் போல தோன்றியது. நான் விரைவாக வசதியான உடைகளை அணிந்து வந்தேன். அவர் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் கூறினார், நீ பிரகாசமான சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருக்கிறாய். இதன் பொருள் உனக்கு பிரகாசமான நிறங்கள் பிடிக்கும் என்பதுதான். நான் மறுப்பாக தலையை அசைத்து இல்லை என்றேன். உண்மையில் எனக்கு சிவப்பு நிறத்திற்கு பதிலாக நீல நிறம்தான் பிடிக்கும். ஆனால் திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் சிவப்பு நிறம் அணிவது புதுமணப் பெண்ணுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று அத்தை சொல்லியிருந்தாள். சமீர், உங்களுடன் என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சமீர் கூறினார், நீ வேறு என்ன செய்கிறாய் என்று சொல். உனக்கு வேண்டுமா? அவர் என் கையை பிடித்து தன் அருகில் உட்கார வைத்தார். நான் கூறினேன், நான் உங்களிடமிருந்து அன்பு, பாசம் மற்றும் மரியாதையை விரும்புகிறேன். என்னிடம் பேசும்போது சமீர் சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவர் முகத்திலிருந்து புன்னகை மறைவதை நான் கண்டேன். அவர் முகம் வெளிறிப் போனது. அவர் இப்படி வருத்தப்படுவதை பார்த்து என்னால் மூச்சுவிட முடியாது போல உணர்ந்தேன். ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவதை நான் மிகவும் தீவிரமாக உணர்ந்தேன். நான் முற்றிலும் அமைதியாக இருந்து ஆழ்ந்த கண்களால் அவர் முகத்தை படிக்கத் தொடங்கினேன். இப்போது அவர் என் மீது என்ன இடியை விழச் செய்யப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் என்னிடம் என்ன சொல்லப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. சமீர் மெதுவாகச் சொல்லத் தொடங்கினார். அவர் கூறினார், நீ மிகவும் ஒல்லியாக இருக்கிறாயா? உனது உணவு மிகவும் குறைவாக இருக்கிறதா? அவர் சொல்வதைக் கேட்டு நான் கவலையடைந்தேன். என் கணவருக்கு குண்டான பெண்களை பிடிக்குமோ என்று நான் நினைத்தேன். அதனால் நான் கூறினேன், ஆம், என்னால் அதிகம் சாப்பிட முடிவதில்லை. ஆனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு குண்டான பெண்களை பிடிக்கும் என்றால் நான் எனது உணவை இரட்டிப்பாக்குகிறேன். சில நாட்களில் குண்டாகிவிடுவேன். உணவு என் உடம்பில் மிக விரைவாக ஒட்டிக்கொள்ளும். சமீர் சொல்லத் தொடங்கினார், இதுதான் நிலைமை என்றால் உன் திருமணத்தின்போது நீ ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? நான் பதற்றமடைந்தேன். அதனால்தான் நான் தயங்கி பதிலளித்துக் கொண்டிருந்தேன். நான் கூறினேன், உங்களுக்கு ஒல்லியான பெண்களை பிடிக்குமோ என்று நான் நினைத்ததால் மட்டுமே இது நடந்தது. அதனால்தான் நான் டயட்டில் இருந்தேன். சமீர் கூறினார், நல்லது, நீ உன் டயட்டில் வெற்றி பெற்றுவிட்டாய். நான் கூறினேன், ஆம், நிச்சயமாக.
அவர் கூறினார், அப்படியானால் உன்னுடைய இந்த வயிறு என் முன்னே வானமே ஆடுவது போல. அவர் அப்படி பேசினார். நான் கேட்டேன், என் வயிற்றுக்கு என்ன ஆனது? அவர் கேட்டார், அது ஏன் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது? நீ மிகவும் சுறுசுறுப்பானவள். சுறுசுறுப்பாக இருக்கும் பெண்களுக்கு வயிறு உப்பி இருக்காது. உன் வயிறு என்ன ஆனது என்று நான் என் வயிற்றில் கை வைத்தேன். அது ஒரு கடினமான கல்லைப் போல இருந்தது. நான் உண்மையிலேயே மிகவும் பலவீனமாக இருப்பதை கவனித்தேன். ஆனால் என் முழு உடலிலும் தெளிவாகத் தெரிந்தது என் வயிறு மட்டும்தான். என் தோழியின் திருமண லெஹங்காவை நான் வாங்கி அணிந்தபோது அது என் வயிற்றில் இறுக்கமாக இருந்தது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது எனக்கு பொருந்தவில்லை, சற்று இறுக்கமாக இருக்கிறது என்று அவளிடம் சொன்னேன். என் தோழி சிரித்துக்கொண்டே சொன்னாள், சரி, திருமண மகிழ்ச்சியில் நீ குண்டாகிவிட்டாய், கவலைப்பட வேண்டாம் என்று. அவளும் இதைப் பற்றி எந்த சிறப்பு கவனமும் செலுத்தவில்லை. நானும் இதில் எந்த கவனமும் செலுத்தவில்லை. இப்போது நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். நான் சமீரிடம் சொன்னேன், கவலைப்பட வேண்டாம், நான் உடற்பயிற்சி செய்கிறேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள்? அவர் சொல்லத் தொடங்கினார், நான் ஒரு மருத்துவர் என்பது உனக்கு தெரியும். முகத்தை பார்த்தவுடனேயே நோய்க்கான காரணத்தை நான் கண்டுபிடித்து விடுவேன். நான் கேட்டேன், அப்படியானால் என்ன பிரச்சனை? எனக்கு ஏதாவது நோய் வந்திருக்கிறதா? சமீர் இல்லை என்று தலையசைத்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். அவர் கூறினார், உனக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நோய் இருக்கிறது, அதுதான் துரோகம். அவனது துரோகம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் எந்த துரோகமும் செய்யவில்லை என்று நான் பதறினேன். என் கணவர் சொல்லத் தொடங்கினார், உன் வயிற்றில் வளரும் குழந்தை யாருடையது? முழு உண்மையையும் என்னிடம் சொல். நான் குமுறி குமுறி அழத் தொடங்கினேன். அப்படி எதுவும் இல்லை, நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லை. நான் கர்ப்பமாக இல்லை. என் வயிற்றில் குழந்தை எங்கிருந்து வந்தது? அவர் கூறினார், நான் உன்னிடம் இருந்து விசுவாசத்தை மட்டுமே விரும்புகிறேன், வேறு எதையும் இல்லை. ஆனால் நீ என்ன செய்திருக்கிறாய்? வேறொருவரின் குழந்தையுடன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறாய். ஓ, நீ தண்ணீரில் மூழ்கி இறக்க வேண்டும். என் கணவரின் வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் கூறினேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் வயிற்றில் குழந்தை எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் எந்த ஆணுடனும் பேசியது கூட இல்லை. என் கணவர் சொல்லத் தொடங்கினார், நீ உன் தவறை ஏற்கத் தயாராக இல்லை என்றால் நானும் உன்னை இப்படி விவாகரத்து செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் உனது வார்த்தைகளை நான் ஏற்றிருக்கலாமே என்று என் வாழ்நாள் முழுவதும் நான் வருத்தப்படுவேன். வா, நான் உன்னை ஒரு மருத்துவரிடம் அழைத்து சென்று உன்னை பரிசோதித்துவிட்டு திரும்ப அழைத்து வருகிறேன். இப்போது பாலுக்கு பால், தண்ணீருக்கு தண்ணீர் என்று உண்மை தெரிந்துவிடும். நான் கூறினேன், இதன் அர்த்தம் இதனால்தான் நீங்கள் இதுவரை இப்படி பேசிக் கொண்டிருந்தீர்களா? சமீர் கூறினார், ஆம், ஏனென்றால் ஒரு ஒழுங்கற்ற பெண்ணை நான் என் வீட்டில் தங்க அனுமதிக்க முடியாது. அவர் என் கையை பிடித்து என்னை வெளியே அழைத்து சென்றார். அந்த நேரத்தில் முற்றத்தில் யாருமில்லாதது புண்ணியமாக போனது. ஏனென்றால் புதுமணப் பெண்ணை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று எல்லோரும் கேட்கத் தொடங்கியிருப்பார்கள். மேலும் அவர் புதுமணப் பெண்ணை மகளிர் மருத்துவரிடம் அழைத்து செல்வதாகச் சொல்லியிருந்தால் எனக்கு என்ன மரியாதை மிஞ்சியிருந்தால் எனக்கு என்ன மரியாதை மிஞ்சியிருக்கும்? சரி, நான் அமைதியாக இருந்தேன். என்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. இப்போது அவர் எனக்கு உதவுவார் என்று நான் என் இதயத்திலிருந்து கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அதைச் செய்யுங்கள், பையன் மிகவும் நல்லவன். நான் அவனை இழக்க விரும்பவில்லை. கடவுளே, தயவு செய்து என் குணத்தை சரியென நிரூபியுங்கள். என் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டும் வரக்கூடாது என்று நான் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். இறுதியாக அவர் மருத்துவமனைக்கு வந்தார். அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றார். மருத்துவர் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்தார். அவர் சொன்னதை கேட்டதும் என் மீது இடி விழுந்தது போல் உணர்ந்தேன். மருத்துவர் கூறினார், நீங்கள் 4 மாத கர்ப்பமாக இருக்கிறீர்கள். நான் மறுப்பாக என் தலையை அசைத்து கூறினேன், இது சாத்தியமில்லை. இன்றுவரை யாரும் என்னை தொட்டதில்லை. என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு மருத்துவர் புன்னகைத்து, ஒவ்வொரு பெண்ணும் தவறு செய்த பிறகு இப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் மன்னிக்கவும், உண்மையான அறிக்கையை என்னால் மாற்ற முடியாது, அதுதான் உண்மை என்று சொல்லத் தொடங்கினார். நான் எழுந்து வெளியே வந்தேன். சமீர் என் பின்னால் வந்தார். அவர் என் கையை பிடித்து என்னை அவரது காரில் அமர வைத்து தன்னுடன் அழைத்து சென்றார். அவர் சொல்லத் தொடங்கினார், இப்போது உனக்கு ஆதரவாக ஏதாவது சொல்வாயா? நான் குமுறி குமுறி அழத் தொடங்கினேன். நான் கூறினேன், சமீர், எல்லாமே உங்கள் முன் வந்துவிட்டது. நான் 4 மாத கர்ப்பமாக இருக்கிறேன். ஆனால் இன்றுவரை நான் யாரிடமும் பேசியது கூட இல்லை என்பதற்கு கடவுளே சாட்சி. என்னை சந்திப்பது என்பது மிகவும் தொலைவில் உள்ள விஷயம். இந்த குழந்தை யாருடையது, எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சமீர் என் கண்களை பார்த்துச் சொன்னார், அப்படியானால் உன்னைச் சுற்றியுள்ளவர்களை கண்காணி. உனக்கு இந்த குற்றத்தை யார் செய்தது? உன் வீட்டில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் என்று கேட்டார். நான் கூறினேன், நாங்கள் 3 மட்டுமே, என் தந்தை மற்றும் அத்தை. சமீர் உன்னைச் சுற்றி கவனமாக இரு என்று சொல்லத் தொடங்கினார். இதற்குப் பிறகு அவர் என்னை விவாகரத்து செய்தார். நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் ஒருவேளை இது என் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம். அவர் என்னை என் தந்தை வீட்டில் விட்டுச் சென்றார். நான் கதவை தட்டினேன். அத்தை கதவை திறந்தாள். என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீ எப்படி இங்கே வந்தாய்? இரவு நள்ளிரவு 1 மணி ஆகிறது. உன் வீட்டை விட்டு எப்படி இங்கே வந்தாய்?
ஒரு புதுமணப் பெண் தன் திருமணத்தின் முதல் நாளிரவே தன் பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி வரமாட்டாள் என்று கேட்கத் தொடங்கினாள். நான் சொன்னேன், அத்தை, என் கணவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டார். இதைக் கேட்டதும் அத்தையின் வாய் பிளந்தது. அவள் சொல்லத் தொடங்கினாள், நீ என்ன சொல்கிறாய்? இது எப்படி சாத்தியம்? அவர் ஏன் உன்னை விவாகரத்து செய்தார்? நான் சொன்னேன், ஏனென்றால் என் வயிற்றில் 4 மாத குழந்தை இருக்கிறது. இதைக் கேட்டு என் அத்தை ஆச்சரியப்பட்டாள். அத்தை என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அவள் கேட்டாள், யாரோடு உன் முகத்தை கருப்பாக்கிக் கொண்டாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் அழுது கொண்டே கத்தத் தொடங்கினேன். நான் கூறினேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை அத்தை. இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது என்று எனக்கே தெரியாது. இதுவும் எனக்கு தெரியாது. இது யாருடையது என்று எனக்கு தெரியாது. நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நான் கத்திக்கொண்டே இருந்தேன். அப்போது அத்தை என் அருகில் அமர்ந்து என்னை கட்டியணைத்தாள். அவள் என்னை அறைக்கு அழைத்துச் சென்று குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். எல்லாம் எப்படி நடந்தது என்று அவள் கேட்டாள். நான், எனக்கு தெரியாது அத்தை, இது என் தவறு இல்லை என்று சொன்னேன். இதைச் சொல்லிவிட்டு அவள் அப்பாவின் அறைக்கு சென்றாள். அப்பா ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தார். நானும் அங்கே சென்றேன். நான் சொன்னேன், அப்பா, எழுந்திருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். ஆனால் அப்பா நான் சொல்வதை கேட்கவில்லை. அத்தை சொல்லத் தொடங்கினாள், மகளே, உனக்கு தெரியும்தானே, உன் தந்தை நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே இருப்பதும் அதிகாலையில் எழுந்திருப்பதும் உனக்குத் தெரியும். அதனால்தான் அவர் இரவு முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். இப்போது அவர் காலையில் மட்டுமே விழிப்பார். பிறகு உன் கதையை அவரிடம் சொல். அத்தை என்னுடன் அமர்ந்து இரவு முழுவதும் அழுதாள். என் குற்றவாளி எப்போது என் முன் வருவான் என்று நான் அவளிடம் கேட்டேன். அவள் சொன்னாள், கவலைப்படாதே, உனக்கு இதைச் செய்தவனை நான் கண்டுபிடிப்பேன். என்னை நம்பு. காலையில் அப்பாவை எழுப்ப அத்தை அறைக்குச் சென்றாள். அப்பா எழுந்தவுடன் கோவிலுக்குச் சென்றாள். நீண்ட நேரம் கழித்து வீடு திரும்பினார். அவர் வந்தவுடன் என்ன விஷயம் என்று கேட்டார். இரவில் நம் வீட்டிலிருந்து அழுகை சத்தம் வந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யார் அழுதது? நான் அறையிலிருந்து வெளியே வந்து, அப்பா, நான் தான் அழுது கொண்டிருந்தேன் என்றேன். என்னை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர், என்ன ஆச்சு மகளே என்று கேட்டார். நான் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னேன். அப்பாவின் முகம் வெளிறிப்போனது. நான் சொன்னேன், இது என் தவறு இல்லை, எனக்கு இதையெல்லாம் யார் செய்தது என்று எனக்கு தெரியாது. அவர் அமைதியாக இருந்தார். அவர் தலையை குனிந்து வீட்டை விட்டு வெளியேறினார். நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். நான், அப்பா மற்றும் அத்தை ஆகிய நாங்கள் மூவரை தவிர என் வீட்டில் வேறு யாரும் இல்லை. அவர்கள் யாரையும் சந்தேகிக்க முடியாது. ஆனால் எந்த விலை கொடுத்தாவது என் குற்றவாளியை அடைய வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். இதையெல்லாம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். என் வீட்டின் விவகாரங்களை கண்காணிக்க ஆரம்பித்தேன். நான் என் துயரத்தில் தொலைந்து போயிருந்தாலும் நான் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை யாருக்கும் உணர்த்தவில்லை. என்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் நான் அறிந்திருந்தேன். நான் நாள் முழுவதும் கவலையில் இருப்பேன். வீட்டை சுற்றி அலைந்து கொண்டே இருப்பேன். என் தந்தை மிகவும் சோகமாக இருந்ததால் அவர் வீட்டிற்கே வருவதில்லை. இரவு நேரத்தில் என் அத்தை வந்து என்னுடன் படுத்துக்கொள்வாள். அவள் என்னிடம் பேசுவாள். உன் வாழ்க்கையிலெல்லாம் நன்மையாக நடக்கும், கவலைப்படாதே, உன் பிரச்சனைகள் நீங்கும், கடவுள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்று கூறுவாள். அவளுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கையை தரும். என் கண்கள் தானாகவே மூடும். பிறகு நான் அதிகாலை 4 மணிக்கு விழிப்பேன். ஏதோ ஒரு பேரழிவு என்னை கடந்து சென்றதைப் போலவும் துயரமலை என் மீது உடைந்து விழுந்தது போலவும் நான் கட்டாயப்படுத்தி தூங்க வைக்கப்பட்டேன். ஆனால் என் இரவு தூக்கம் ஏன் கலைக்கப்படவில்லை? ஏன் நான் இரவு முழுவதும் இப்படி தூங்கினேன்? அதன் பின்னணியில் என்ன காரணம் இருந்தது? அத்தையின் முன்னிலையில் நான் ஏன் தூங்கிப்போனேன்? அதனால்தான் அத்தையை அவள் அறையிலேயே தூங்கும்படி நான் பலமுறை சொன்னேன். ஆனாலும் நான் தூங்கும் வரை அவள் என் அறைக்கு வருவாள், வெளியே போக மாட்டாள். அதனால்தான் இந்த முறை நான் ஒரு தந்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். என்னை நானே அத்தையிடம் இப்படி வெளிப்படுத்துவேன். நான் தூங்கிவிட்டேன் என்று சொல்வேன். ஆனால் விழித்திருந்து இரவு முழுவதும் அனைத்தையும் கண்காணிப்பேன். இரவில் அத்தை என் அறைக்கு வந்து என்னிடம் பேசத் தொடங்கினாள். நான் கண்களை மூடிக்கொண்டு நான் தூங்கிவிட்டேன் என்று அவளுக்கு காட்டினேன். சிறிது நேரம் கழித்து அவள் மகிமா என்று அழைத்தாள். ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. பிறகு அவள் எழுந்து வெளியே சென்றாள். நானும் என் படுக்கையிலிருந்து எழுந்து சென்று அறையின் ஜன்னல் அருகே நின்றேன். சிறிது நேரத்திலேயே யாரோ முற்றத்திலிருந்து குதிக்கும் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவர் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தது போல இருந்தது. நான் மிகவும் எச்சரிக்கையானேன். இதை பார்த்தபோது நான் மரணபயத்தில் இருந்தேன். ஒரு இளைஞன் என் வீட்டிற்குள் நுழைந்திருந்தான். அவன் அங்கும் இங்கும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு என் அத்தையின் அறையை நோக்கிச் சென்றான். இதை பார்த்தபோது என் அத்தைக்கு அவன் ஏதேனும் தீங்கு செய்து விடுவானோ என்று என் உயிர் நடுங்கியது. நானும் அமைதியான படிகளுடன் அங்கே சென்றேன். அந்த பையன் என் அத்தையின் அறையில் இருந்தான். நான் முன்னே சென்று ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த பையன் என் அத்தையுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் தெரியும் என்பது போல் இருந்தது. பேசிக் கொண்டிருக்கும்போதே அவன் திடீரென்று அத்தையின் முன்னால் ஒரு துணியை வைத்தான். அதனால் அத்தை ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தாள். அந்த பையன் அத்தையிடம் என்ன செய்யப் போகிறான் என்பதை எண்ணி நான் அதிர்ச்சியடைந்தேன்.
பிறகு அவன் சொன்னான், என்ன நினைக்கிறாய் கிழவி? நான் உனக்காகவா இங்கே வருகிறேன்? நீ நினைப்பது தவறு. நான் உன்னுடைய மருமகளுக்காக இங்கே வருகிறேன். உன்னிடம் எனக்கு என்ன ஆர்வம் இருக்கும்? ஆம், சரிதான். நான் உன்னிடமிருந்து பணம் வாங்குகிறேன், சாப்பிடுகிறேன், உன்னிடம் அன்பை பற்றியும் பேசுகிறேன். நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் நான் இங்கே வருவதன் உண்மையான நோக்கம் உன் மருமகள்தான். இந்த விஷயங்களைக் கேட்டதும் நான் கல்லை போல உறைந்து போனேன். நான் என் அறைக்குள் ஓடினேன். படுக்கையில் 2 தலையணைகளை வைத்து அதன்மேல் ஒரு போர்வையை போர்த்தினேன். யாரோ அங்கு தூங்குவது போல தோன்றியது. பிறகு நான் அறையுடன் இணைக்கப்பட்ட குளியலறைக்கு சென்று மறைந்து கொண்டேன். அந்த பையன் என் அறைக்குள் இருப்பதை நான் கதவு வழியாக பார்த்தேன். அவன் வந்ததும் ஒரு பாட்டிலை எடுத்து அதில் ஒரு கைக்குட்டையை நனைத்து என் படுக்கை விரிப்பை அகற்றி என்னை தூங்க வைக்கும் நோக்கத்துடன் முன்னேறினான். ஆனால் படுக்கையில் என்னை காணாதபோது அவன் ஆச்சரியப்பட்டான். அங்கே 2 தலையணைகள் மட்டுமே கிடந்தன. அவன் கையில் இருந்த மயக்க மருந்து படுக்கையில் விழுந்ததால் படுக்கை நனைந்தது. அந்த பையன் என்னை தேடி அங்குமிங்கும் பார்த்தான். ஆனால் நான் விழித்திருப்பதை அவன் புரிந்து கொண்டான். நான் யாரிடமாவது சொல்லிவிடுவேனோ என்று பயந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என் வீட்டை விட்டு ஓடினான். நான் குளியலறைக்குச் சென்றேன். நான் அமர்ந்து குமுறி குமுறி அழத் தொடங்கினேன். ஓ கடவுளே, என்ன நடந்தது? இதெல்லாம் என்ன? என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அத்தையின் அறைக்குச் சென்று அவளை அழைத்தேன். ஆனால் அவள் உணர்வற்று கிடந்தாள். நான் அப்பாவின் அறைக்குச் சென்றேன். அவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். நான் மீண்டும் என் அறைக்கு வந்து கதவை மூடிக்கொண்டேன். இரவு முழுவதும் என் அறையை விட்டு வெளியே வரவில்லை. நான் காலையில் எழுந்தபோது வெளியே வந்தேன். அத்தையும் அப்பாவும் விழித்துவிட்டதைக் கண்டேன். அவர்கள் கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் அத்தை, ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துவிட்டாய் என்று கேட்கத் தொடங்கினாள். நான் விழித்துக் கொண்டேன் என்றும் என் குற்றவாளியை நான் கண்டுபிடித்துவிட்டேன் என்றும் சொன்னேன். அத்தை ஆச்சரியப்பட்டு, உன் குற்றவாளி எங்கே? என்னிடம் சொல் என்றாள். நான் அத்தையின் கையை பிடித்து என் அறைக்கு அழைத்துச் சென்றேன். பிறகு இன்று என்னிடம் உண்மையைச் சொல்லும்படி கேட்டேன். என் தந்தை உங்களுக்கு என்ன கொடுமைகளை இழைத்தார் என்று கேட்டேன். அத்தையின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் சொன்னாள், ஒருவேளை என்னால் இதை உன்னிடம் ஒருபோதும் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் இப்போது நீயே ஒரு துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதால் நான் உன்னிடம் அனைத்தையும் சொல்கிறேன். என் இளமையில் நான் ஒரு பையனை விரும்பினேன். அவனுக்கும் என்னை பிடித்திருந்தது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அவன் சொன்னான். என் அம்மாவும் சம்மதித்தாள். ஆனால் உன் தந்தை இந்த உறவில் தடைகளை ஏற்படுத்தினார். இந்த பையனுக்கு என் தங்கையை திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் அவன் கேபிள் வேலை செய்கிறான். தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான். அவன் என் தங்கைக்கு கருப்பு பணத்தை உணவாக கொடுப்பான் என்று அவர் கூறினார். என் அண்ணன் என்னை வெளியே ஒரு உறவு வைத்துக் கொள்ள அனுமதிக்கவில்லை. அவருடைய பண்டித நண்பர்களில் ஒருவருக்கு என்னை மணமுடித்து வைத்தார். அவர் என்னை விட 20 வயது மூத்தவர். என் கணவர் நல்லவர். ஆனால் என்னால் என் காதலை மறக்க முடியவில்லை. அந்த திருமணம் சில நாட்களே நீடித்தது. காலம் கடந்தது. பின்னர் என் கணவர் இறந்துவிட்டார். இந்த தண்டனை எனக்கு மிக பெரியதாக இருந்தது. என் மாமியார் வீட்டார் என்னை மனுஸ், அதிர்ஷ்டமில்லாதவள் என்று அழைத்து வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். இப்போது என் அண்ணன் என்னை தவிர்க்கத் தொடங்கினார். இதற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று அவருக்கு தெரியும். அவர் என் விருப்பப்படி எனக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் நான் இன்று விதவையாக இருந்திருக்க மாட்டேன். எனக்கு என் கணவரின் ஆதரவு இருந்திருக்கும். என் அண்ணன் என்னிடம் பேசக்கூட பயந்தார். அவர் தன் மனைவியிடம் போய் என் தங்கையிடம் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமா இல்லையா என்று கேட்கச் சொன்னார். நான் என் காதலனின் எண்ணை தேடினேன். நான் அவனிடம் பேசியபோது அவன் சொன்னான், எனக்கு இப்போது திருமணமாகிவிட்டது. என் வாழ்க்கையில் உனக்கு இடமில்லை என்று. நானும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் உன் தந்தையை வெறுக்கிறேன். அவர் உன்னை அன்புடன் நடத்தும்போதெல்லாம், உன்மீது பெருமை கொள்ளும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். அவர் உன்னை ஒரு வயதானவருக்கு மனம் முடித்து வைப்பாரென்றும், நீ மறுத்தால் என் காதலை நினைவூட்டி உன்னை இப்படி பிளாக்மெயில் செய்வாரென்றும் நான் நினைப்பேன். நான் உன்னை மிகவும் நேசித்தேன் மகளே. உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றவில்லையா? என் ஒரு சிறிய ஆசையை நிறைவேற்ற முடியாதா என்றெல்லாம் சொல்லி உன்னை ஏமாற்றுவார். அதனால்தான் நீ உன் தந்தையுடன் நெருக்கமாக இருப்பதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் மகள்கள் தங்கள் தந்தையின் நலனுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். உன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக நீயும் ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொண்டு என்னைப் போல விதவையாகியிருப்பாய். அதனால்தான் நான் எப்போதும் உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு கோட்டை வரைந்திருந்தேன். உன் தந்தையை பார்க்கும்போதெல்லாம் என் துயரம் புத்துயிர் பெறும். நான் அவரை பார்த்து கொண்டே பாத்திரங்களை தட்டுவேன். சரி, இந்த மனிதனிடம் பழிவாங்க வேண்டும் என்றும் நான் நினைத்திருந்தேன். என் கணவர் எனக்கு கருப்பு பணத்தை உணவாக கொடுப்பார் என்று அவர் என்ன சொன்னார்? நானும் ஒரு தவறான உறவில் ஈடுபடுவேன் என்று நினைத்தேன். உன் அத்தை அவளது வயதை விட 10 வயது இளைய ஒரு பையனுடன் சட்டவிரோத உறவில் இருக்கிறாள் என்பதை அறிந்து நீ ஆச்சரியப்படுவாய், வருத்தப்படுவாய். உங்கள் இருவருக்கும் நான் தினமும் தூக்கத்தில் உணவு சமைப்பேன். அதனால் அவரால் இரவு முழுவதும் விழித்திருக்க முடியாது. இந்த விஷயங்களைக் கேட்டதும் நான் குமுறி குமுறி அழத் தொடங்கினேன். எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் என்று கூறினேன். நேற்றிரவு நான் விழித்திருந்தேன்.
என்னை தூங்க வைத்த பிறகு நீங்கள் உங்கள் அறைக்குச் சென்றீர்கள். சிறிது நேரம் கழித்து ஒரு பையன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் உங்கள் அறைக்குச் சென்றான், உங்களுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்தான், பின்னர் என் அறைக்கு வந்தான். நான் அறைக்குள் என்னை பூட்டிக் கொண்டேன். அவனும் எனக்கு தூக்க மாத்திரைகளை கொடுக்க முயன்றான், ஆனால் நான் தப்பித்தேன். அவன் உங்கள் அறையில் சொல்லிக் கொண்டிருந்தான், அவன் உங்களுக்காக இங்கே வரவில்லை, உங்கள் மருமகளுக்காகத்தான் வருகிறான் என்று. ஒரு வார்த்தை கூட குறையாமல் அப்படியே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னை சீரழித்தவன் வேறு யாருமல்ல, நீங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்த அதே பையன்தான். உங்கள் குற்றம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றமாகிவிட்டது. நீங்கள் என்னை வாழ்நாள் முழுவதும் அழவைத்து விட்டீர்கள். இந்த விஷயங்களைச் சொல்லிக்கொண்டே நான் மயக்கமடைந்தேன். நான் மருத்துவமனையில் கண் விழித்தபோது என் அத்தை சொன்னாள், உன் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த அந்த பாவம் கலைந்துவிட்டது என்று. அத்தையின் வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு என்னால் அன்பை கொடுக்க முடிந்திருக்காது. அது எப்போதும் என் கஷ்டங்களையும் என் கடந்த காலத்தையுமே எனக்கு நினைவூட்டியிருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் நான் அந்த குழந்தையை வெறுத்திருப்பேன். அந்த பையனிடம் பழிவாங்க அத்தை முடிவு செய்தாள். ஒருநாள் இரவு அவள் அவனை மீண்டும் வீட்டிற்கு வரவழைத்தாள். அவன் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் போலீசை அழைத்து அவன் ஒரு திருடன் என்று கூறினார்கள். திருட்டு குற்றச்சாட்டின் கீழ் அவன் கைது செய்யப்பட்டான். மறுபுறம் எனது விவாகரத்து செய்தி முழு குடும்பத்திலும் பரவியது. இப்போது எல்லாரும் என் மீதுதான் பழி போடுவார்கள் என்று நான் பயந்தேன். ஆனால் சமீர் புண்ணியவான். அவர் எல்லாரிடமும் எனக்கு வேறு ஒரு பெண்ணை பிடித்திருப்பதால்தான் என் மனைவியை விவாகரத்து செய்கிறேன் என்று கூறினார். அவர் என் பழியை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவரை விவாகரத்து செய்த பிறகு எனக்கு பல வரன்கள் வந்தன. ஆனால் இப்போது யாருடனும் திருமண பந்தத்தில் இணைய நான் தயாராக இல்லை. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கருத்து கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் முடிந்தவரை அதிகமாக பகிருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.